ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். பதிகம் 7 பகிரமா கவியோகி பரசனாவரசான பரமகார்ணீசன் அதிகமா நகர்மேவி அருளினால் அமன்முகர் அவர்சை வாதை தேரும் அனகர் வார்கடல் சூடின் நெதியராகுவர் சீர்மை உடையராகுவர் வாய்மை நெறியராகுவர் பாப வெறியராகுவர் சால மதியராகுவர் ஈசன் அடியராகுவர் வானம் உடையராகுவர் பாரில் மனிதரானவர் தாமே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாத் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற ஞான வேள்வியாக அப்பர் சுவாமிகள் அருளி செய்த 4ஆம் திருமுறையிலிருந்து தொடர்ந்து பதிகங்களை சிந்தித்து வருகின்ற பாங்கிலே இன்றைய தினம் 58வது பதிகமாக விளங்கக்கூடிய திருப்பருப்பதம் என்கிற திருத்தலத்திலே பெருமான் அருளி செய்த பதிகத்தினை காண்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த திருப்பருப்பதம் என்பது ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலமாக விளங்குகிறது. ஆந்திர மாநிலத்திலே இந்த தலம் இருக்கிறது. 12 ஜோதிலிங்கங்களிலே ஒன்றாக கருதப்படுவது இந்த ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய திருப்பருப்பதம். இந்த மலைக்கு நம்முடைய சுவாமிகள் சென்று வழிபட்டு இருக்கிறார். அங்கே பதிகம் அருளி இருக்கிறார். இந்த மலையை பற்றி சொல்லுகிற பொழுது பெரிய புராணத்தில் இந்த மலைக்கு விஞ்சையர், விண்ணவர், இயக்கர், சித்தர், கிண்ணரர், நாகர், கந்தர்வர், ஞானிகள், மோனிகள் யாவரும் வந்து வழிபட்டு பெருமானின் நலம் பெற்று செல்கிறார்கள், செல்வார்கள் என்ற அந்த செய்தியை சேக்கிழார் சொல்லுகிறார். அப்படி பலரும் வந்து கூடி நலம் பெறுகின்ற திருத்தலமாக விளங்குவது திருப்பருப்பதம் என்று சொல்லக்கூடிய இந்த தலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இதற்கு ஒரு பதிகம் அருளி செய்திருக்கின்றார். ஒரு அற்புதமான ஞான திருத்தலமாக விளங்குகிற இந்த திருத்தலத்தில் நம்முடைய அப்பர் சுவாமிகள் மிக ஒரு அருளி செய்த பல்வேறு செய்திகளை தாங்கிய ஒரு திருப்பதிகமாக இது விளங்குகிறது. இந்த பதிகத்தினை இப்பொழுது நாம் சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். கண்டினார் புறங்கள் மூன்றும் கடலையாக சீறி நின்றதோர் உருவம் தன்னால் நீர்மையும் நிறையும் கொண்டு ஒன்றி ஆங்கு உமையும் தாமும் ஊர்பலி தேர்ந்து பின்னும் பன்றி பின் வேடராகி பருப்பதன் நோக்கினாரே. இந்த திருப்பதிகம் முழுமையும் எல்லா பாடல்களிலும் பருப்பதம் நோக்கினாரே என்று அவர் அப்பர் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். பற்பதத்தை தம்முடைய இருப்பிடமாக திருவருள் செய்தார், நோக்கம் செய்தார். நோக்கம் என்பது திருவுளம் கொள்ளுதல் என்று அர்த்தம். அருள் நோக்கம் என்று சொல்வார்கள் அல்லவா. பெரியவர்கள் அருள் நோக்கம் செய்தார்கள் என்று சொன்னால் அங்கே அந்த எல்லா நலனையும் விளைவிக்கின்ற தன்மை உடையவராக விளங்கினர்.
பருப்பதம் நோக்கினார் என்று சொன்னால் பருப்பதத்தை தமது இருப்பிடமாக அவர் கொண்டு விளங்குவதற்கு உளம்பாவித்தார் என்று நாம் கொள்ளலாம். ஆகவே பற்பதத்தை தமது இருப்பிடமாகவும் அடியார்களுக்கு அருள் வாரி வாரி வழங்குவதற்கு உரிய இடமாகவும் அவர் கொண்டார் என்று நாம் அதனை எடுத்துக்கொள்ளலாம். அதனால் பாடல்கள் எல்லாவற்றிலும் பருப்பத நோக்கினார் என்று வருகிறது. அங்கே வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றார் என்று அதற்கு பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். கன்றினார் புறங்கள் மூன்றும் கனல் எரியாக சீறி, கன்றினார் என்றுதான் கோபிப்பவர் என்று பொருள். பகைமை கொள்ளுகின்றவர்கள் அல்லது சினந்த பகைவர்கள் என்று கொள்ளலாம். கன்றினார், கன்றுதல், கோபித்தல். கன்றினார், அப்படி கோபித்த அந்த திரிபுராந்தகர்களுடைய 3 புறங்களையும் எரிவூட்டினார், சீறி எரிவூட்டினார் சிவபெருமான். தன்னுடைய நகை ஒன்றினாலே சீறி எரிவூட்டினார். அப்படிப்பட்ட ஒரு உருவம் எடுத்தார். நின்றதோர் உருவம் தன்னால், நின்றது ஒரு உருவம். அப்படி திரிபுரங்களையும் எடுத்த பொழுது அவருடைய அந்த நின்ற உருவம், சீறி எடுத்த அந்த உருவம் தன்னால் நீர்மையும் நிறையும் கொண்டு, நீர்மை என்றால் ஒளியின் அர்த்தம், நிறை என்று சொன்னால் ஆற்றல் அர்த்தம். எனவே ஒளியும் ஆற்றலும் உடையவராக ஒரு உருவத்தை கொண்டு அங்கே நின்றார் பெருமான் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது பெருமானை போருக்கு அனுப்ப வேண்டும் என்கிற காரணத்திற்காக தேவர்கள் பலரும் முயற்சி செய்து, தேரை செய்து, வில்லை செய்து, அம்பை செய்து, இவற்றையெல்லாம் ஆயத்தம் செய்து அவரிடம் தருகின்றார்கள். ஆனால் எதுவுமே பயன்பெறவில்லை. அவர் தன்னுடைய நகை ஒன்றினாலேயே தன் செயலை நிறைவேற்றினார். ஆகையினாலே அந்த தன்னுடைய அந்த நிலை, நின்றதோர் உருவம் தன்னால் நீர்மையும் நிறையும் ஒளியும் ஆற்றலுமாக உடைய ஒரு உருவத்திலே அங்கே நின்றார். எல்லோரும் கண்டு அதிசயித்தார்கள். அந்த தேவர்களெல்லாம் கைகூப்பி தொழுதார்கள். பெருமானே, எங்கள் துயரை தீர்ப்பதற்கு தாங்கள் ஒருவரே போதும், எங்கள் துணை வேண்டியதில்லை. நாங்கள் எங்கள் துணையோடு அவற்றை செய்ய வேண்டும் என்று, எங்கள் பங்கை ஆற்ற வேண்டும் என்று கருதினோம். ஆனால் தேவரீர் தாங்கள் செய்ய வேண்டுவதை தாங்களே செய்து முடித்தீர்கள். அதற்குரிய அறிவும் ஆற்றலும் தேவரீருக்கே இருந்தது என்று உணர்ந்து துதித்தார்கள். நேர்மை ஒளி என்று அறிவை குறிக்கும், நிறை என்பது ஆற்றலை குறிக்கும். எனவே அறிவும் ஆற்றலும் கொண்டு நின்ற ஓர் உருவத்தினாலே அந்த 3 புறங்களையும் அவர் உரிய முறையிலே எரித்தார். புறங்கள் 3 என்பது என்ன அப்படின்னு கேட்டு, முப்புறமாவது மும்மலகாரியம். இந்த முப்புறத்தை பற்றி இந்த பதிகத்தில் பல பாடல்களிலேயும் சொல்லுவார். பொதுவாக திருமுறைகளில் அது வரும். அது நம்முடைய திருமுறர் சொல்லுகிற பொழுது முப்புறமாவது மும்மல காரியம் என்று சொல்வார்கள். முப்புறம் எரித்தலர் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம் என்று குறிப்பிடுகின்றார். முப்புறம் என்பது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலங்கள். 3 மலங்களையும் போக்குவார் இல்லை. தாமாகவே மாயையோ கண்மத்தையோ ஆணவத்தையோ ஒருவரால் நீக்கிக் கொள்ள முடியவே முடியாது. சிவத்தால் சேர்த்து வைக்கப்பெற்ற மாயையை ஒருவர் தம்முடைய முயற்சியினால் எவ்வாறு நீக்கிக் கொள்ள முடியும்? நீங்க வேண்டும் என்கிற இச்சை வேண்டுமானாலும் கொள்ளலாம். ஆனால் நான் நினைத்து என்னுடைய மாயையை நான் நீக்கிக் கொள்ள முடியாது. இச்சை கொள்ளலாம், மாயையின் மீது விருப்பத்தை தவிர்க்கலாம். ஆனால் மாயையில் இருந்து விடுபடுதல் என்பது
தாமாக உயிரால் முடியாது. ஏன் ஈசன் தான் சேர்த்து வைத்தான். சேர்த்தவனே அதை கழற்றி விடுவான். அப்படித்தான் எல்லோருக்கும் செய்தான். ஆகையினாலே இந்த 3 புறங்களையும் எரித்தல் என்பது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மல நீக்கத்தையே அது குறிக்கின்றது. எங்கெல்லாம் அது வருதோ அங்கெல்லாம் நம்முடைய 3 மலங்களையும் பெருமான் நீக்குகின்ற கருணை உடையவர் என்பதுதான் பொருள். ஆங்கு ஒன்றி உமையும் தாமும் ஓர் பலி தேர்ந்து, பலி தேர்தல் என்பது சிவபெருமானுக்கு மட்டுமே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. பலி தேர்தல், பிச்சை எடுத்தல், பிச்சாண்டி என்றே அவருக்கு பெயர். அதை நிரம்ப பேர் தவறாக அதை சித்தரித்திருக்கிறார்கள். அவர் பிச்சை எடுப்பது எதனை என்று கேட்கிற பொழுது, இறந்து நிற்பது எதனை என்று கேட்கிற பொழுது, உயிர்களினுடைய அந்த ஆணவ மலத்தை பிச்சை ஏற்கிறார். அந்த தன்முனைப்பை பிச்சை ஏற்கிறார். நானே செய்தேன், நானே செய்வேன் என்கிற அந்த தன்முனைப்பை அவர் பிச்சை ஏற்கிறார். ஊர்பலி என்று சொல்லுவது எல்லாரிடமும் கெட்டு அதனை நிற்கின்றார். தேர்ந்து இவ்வாறு செல்கின்றவர்தான் தேடி சென்று அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் தருகின்றார். பின்னும் பன்றிப்பின் வேடராகி, பன்றிப்பின் வேடராகி என்று சொல்லுகிற பொழுது அந்த பன்றியை தேடி செல்லுகிற ஒரு வேடுவன் போல சென்று தவம் செய்து கொண்டிருந்த அர்ச்சுனனோடு அவர் வம்பு செய்தார். அவர்தான் இந்த பருப்பதம் நோக்கினார். இது முதல் மருது இல்லையே, இடை மருது நமக்கு திருவிடை மருது, இது முதல் மருது. அது அர்ஜுனனோடு சம்பந்தப்பட்டது என்கிற காரணத்தினால அந்த செய்தியை இங்கே நினைவுபடுத்துகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று கருதுகிறார்கள். அர்ஜுனம் என்று அதனை சொல்வார்கள். ஆகையினாலே தலை மருது இது, இடை மருது நமக்கு தெரியும். அந்த செய்தியை இங்கே சொல்லுகிறார் என்று சொல்லி அடுத்த பாடல் பார்க்கலாம். கற்றமா மறைகள் வாடி கடைதொறும் பலியும் தேர்வார், வற்றலோர் தலை கையேந்தி வானவர் வணங்கி வாழ்த்த, முற்றவோர் சடையின் நீரை ஏற்ற முக்கண்ணர் தம்மை பற்றினார்க்கு அருள் செய்து பருப்பத நோக்கினாரே. கற்ற மாமறைகள் பாடி, கற்ற மாமறைகள் பாடினா யார்கிட்ட போய் கற்றுக்கிட்டாரு? கற்ற மாமறைகள் என்று சொன்னால் யாரிடம் சென்று இவர் கற்றார் என்று கேட்டால், இவர் முனிவர்களுக்கு மறைகளை கற்பிக்கின்றார். கற்பிக்கின்ற பொழுது தானும் கற்கின்றார். அதுதானே காட்டி காணுவது என்ன? இப்ப தாயானவள் குழந்தைக்கு சொல்லித் தருகிற பொழுது அவளும் படிக்கிறாள். அப்ப அவளும் கற்றுக்கொள்ளுகிறாள். அதுபோல கற்ற என்று சொல்லுவது கற்பித்தலோடு நிகழ்கின்ற செயல். இவர் கற்கவில்லை என்று சொன்னால், இவர் உடன் அறியவில்லை என்று சொன்னால் உயிர் அறியாது. உடன் அறிதல் தான் உயிரும் அறிதலுக்கு ஏதுவாகிறது. ஆகையினாலே இந்த கற்ற என்று சொல்லுவது உடன் அறிதலை குறிப்பிடுகிறது. அப்படி உடன் அறிந்த அந்த மறைகள், அந்த மறைகளை பாடிக்கொண்டே கடைதோறும் பலியும் வீடுகள் தோறும் சென்று பலி கேட்கின்றார். வீடுகள் என்று சொல்லுவது ஒவ்வொரு உயிரும் அவருக்கு இல்லமாக திகழ்கிறது. அந்த இல்லத்திலே இருக்கக்கூடிய உயிரிடம், அதனுடைய அறிவிடம் இருக்கக்கூடிய பலியை அவர் கேட்கின்றார். எப்படி கேட்கிறார்? வற்றல் ஓர் தலை கையேந்தி
வற்றிப்போன சதை வற்றிப்போன ஒரு தலையை கபாலத்தை கையிலே ஏந்தி அவர் நிற்கிறார், பலி தேறுகிறார். அங்கே சொல்லுகிறார், பலி தேறுகிற பொழுது வானவர் வணங்கி அவர்கள் எல்லாம் நிற்கிறார்கள், அவர்களை இவர் வாழ்த்துகின்றார். வானவர் வணங்கி நிற்க வாழ்த்த, பெருமான் வாழ்த்த, முற்றவோர் சடையின் நீரை, தன்னுடைய முதிர்ந்த சடையிலே கங்கையாரை ஏற்றி அதிலே நிறுத்தினார். அது மிகுந்த வேகத்தோடு வெள்ளமாய் பெருக்கெடுத்து இல்லையா, அது அந்த ஆற்றானது அழிவை செய்திருக்கும். அப்படி அழிவை செய்யாதபடி அந்த ஆற்றை தன்னுடைய சிரசிலே தாங்கினார். முற்றவோர் சடையில் நீரை ஏற்ற, அப்படி ஏற்றிய பெருமான் முக்கண்ணர், 3 கண்களை உடையவர். அவர் தம்மை பற்றினார்க்கு அருள்கள் செய்து, எனவே முக்கண்ணர் தம்மை பற்றினார்க்கு அருள்கள் செய்து, இந்த பெருமானை வணங்கியவர்களுக்கு, வாழ்த்தியவர்களுக்கு, பெருமானை போற்றியவர்களுக்கு அவர் அருள்கள் செய்வார். அவருடைய அந்த போற்றுதலுக்கும் தக்கவாறு அருள் செய்வார். அது போற்றினார்னு சொல்லாமல் பற்றினார் என்று சொல்லுகிறார். பற்றுதல் என்று சொல்லுவது தனக்கு உறுதிப்பொருளாக பற்றுதல். பற்று என்பது தனக்கு உறுதிப்பொருளாக அதனை பற்றி கொள்ளுதல். அதனால தான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடக்கு என்று சொல்லுகிறார். மாயையை நீயா விட முடியாது, வள்ளுவர் சொல்லுகிறார். நீ அவனை பற்றி கொண்டால் இது விடுபடும் என்று குறிப்பிடுகின்றார். பற்றினார்க்கு என்று சொல்லுவது தம்மை பற்றினார்க்கு என்றே சொல்லுகிறார். ஆகவே சிவத்தை பற்றினார்க்கு அவர் அருள்கள் செய்கிறார். பற்றில்லாதவருக்கு சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கல்லால் நலமிலன். எனவே தம்மை பற்றினார், தம்மை உறுதி பொருளாக பற்றினார், தம்மை உண்மை பொருளாக பற்றினார், தம்மை சார்பு பொருளாக பற்றினார். அவருக்கு அருள்கள் செய்து இந்த பருப்பதத்தில் தான் இருக்கிறார். பருப்பதம் நோக்கினாரே கரவிலா மனத்தராகி கைதொழுவார்கட்கு என்றும் இரவு நின்றெறியதாடி இன்னருள் செய்யும் எந்தை மறுவலார் புறங்கள் 3 ஆட்டிய வகையராகி. 3வது பாட்டிலையும் அந்த புறங்கள் 3ஐயும் எரித்ததை பேசுகிறார். முதல் பாடல்லையும் அதை சொன்னார், இந்த 3வது பாடல்களையும் சொல்லுகிறார். கரவிலா மனத்தராகி கைதொழுவார்கட்கு என்றும் இரவு நின்றெறியதாடி இன்னருள் செய்யும் எந்தை மறுவலார் புறங்கள் 3 மாட்டிய வகையராகி பரவுவார்க்கு அருள்கள் செய்து பருப்பதம் நோக்கினாரே. கரவிலா மனத்தர், கரவாடும் நெஞ்சம், கரவாடும் வண்ணெஞ்சர் கரியானை என்று சொல்லுகிறார். கரவு என்று சொன்னால் மறைத்தல், அது வஞ்சகம் என்று அர்த்தம். கை தொழுகிறது, மனம் எப்படி இருக்கு அதுதான் பார்ப்பார் சாமி. கையால் தொழுகிறார், ஆனால் அவருடைய மனம் எப்படி இருக்கிறது, கரவு இருக்கிறதா, வஞ்சம் இருக்கிறதா, சூது இருக்கிறதா, அப்ப அருள் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரவிலா மனம், வஞ்சகமில்லாத மனத்தோடு, சூதில்லா மனத்தோடு, வஞ்சனை இல்லாத மனத்தோடு, மறைவில்லாத மனத்தோடு கைதொழுவார்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? இரவு நின்று எரியது ஆடி. இரவு நின்று எரியது ஆடி என்று சொன்னால்
அவர்களுடைய அறிவிலே படிந்திருக்கக்கூடிய இருள் நீங்கும்படியாக திருவருள் புரிகின்றார், தெளிவை தருகின்றார், தன்னுடைய இருப்பை தெளிவை தருகின்றார், அருளை செய்கின்றார். எனவே நாம் கைதொழுதல் என்று சொல்லுவதை கரவிலா மனத்தராகி கைதொழுதல் செய்தல் வேண்டும். மனம் அங்கே லயிக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் மனதை வேறு எங்கோ வைத்துவிட்டு கைதொழுதல், கையினாலே தொழுதல், மலர்களை எடுத்து போடுதல் எல்லாம் நடக்கும். ஆனால் மனம் வேறு எங்கோ இருக்கும். அப்போ அங்கே மனம் இல்லை. அதைத்தான் கரவு மனம் என்று சொல்லுதல். மனம் அங்கே இல்லை, நினைவு அங்கே இல்லை, செயல்கள் மட்டும் அங்கே இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அதற்கு திருவருள் கிட்டாது என்று சொல்லுகிறார். இந்த இரவு நின்று எரியது ஆடி என்று சொல்லுவது, எரியது ஆடி என்று சொல்லுவது ஒளியை தந்து அந்த அறிவிலே இருக்கக்கூடிய இருளை போக்கி அவர்களுக்கு நலம் புரிகின்றார், இன்னருள் செய்யும் எந்தை என்று குறிப்பிடுகிறார். இப்போ இரவு நின்று எரியதாடி என்று சொல்லுவது இடுகாட்டிலே இரவிலே ஆடுகின்றார் என்று சொல்லுகிற பொருளையும் சொன்னாலும் கூட அதோடு தொடர்புபடுத்தி இதை சொல்லுவது இரவு நேரத்திலே, இரவு என்பது இருளை குறித்து, அறியாமையை குறித்து அவர்களுடைய அறியாமையை எல்லாம் போக்கி வைக்கின்றார், அறிவிலே தெளிவை தருகின்றார். அறிவிலே தெளிவு தருவதுதான் இன்னருள். நம்முடைய அறிவு தெளிவாக இருந்தால், குழப்பமில்லாமல் இருந்தால் நமக்கு இன்பம். எவ்வப்பொழுதெல்லாம் நமக்கு துன்பம் நிகழ்கிறது என்றால் நம்முடைய அறிவிலே தெளிவு இல்லை என்று பொருள். எனவே அந்த தெளிவை தருவாராம் சிவபெருமான். இன்னருள் என்று சொல்லுவது அந்த ஞானம், தெளிவு. அது இரவு நின்று எரியதாடி என்று சொல்லுகிற அந்த தொடரினாலே அந்த அடியார்களுடைய அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையை தம்முடைய கருணையினால் நீக்கி தெளிவை ஏற்படுத்துவார். இதுதான் அவர் செய்கின்ற இன்னருள் என்று குறிப்பிடுகின்றார். கரவிலா மனத்தராகி கைதொழுவார்கட்கு என்றும் இரவு நின்று எரியது ஆடி இன்னருள் செய்யும் எந்தை மறுவலார் புறங்கள் மூன்றும் மாட்டிய, மாளும்படி செய்த, மாட்டிய என்றால் மாளுதல் என்றால் இறத்தல், மாளுமாறு செய்தல் மாட்டிய, வகையராகி புறங்கள் மூன்றும் மாட்டிய அவர்கள் அந்த கமலாட்சகன், வித்யோன்மாலி என்று சொல்லக்கூடிய இந்த அரக்கர்கள், இவர்கள் எல்லாம் இறக்குமாறு அவர் அந்த தகனம் செய்தார். அந்த 3 அரக்கர்களும் அசுரர்களும் அந்த புறங்களில் எரியும் பொழுது அழிந்து போனார்கள். ஆகையினாலே அதை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் மறுவலார். மறுவலார்னா பகைவர்கள் அர்த்தம். மறுவுதல் இல்லார். மறுவலார், மறுவுதல் என்பது பொருந்துதல். நம்மோடு பொருந்தாதவர்கள் நமக்கு பகைவர். மறுவலார் என்று சொன்னால் பொருந்தாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். நாம் நல்லது நினச்சா அவன் ஒத்துக்க மாட்டான், நம்ம நல்லது பேசினா அதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டான், எதுக்குமே பொருந்த மாட்டான், அவன் தான் நமக்கு பகைவன். எனவே மறுவலார் என்று சொன்னால் அந்த பகைவர்கள் அவர்களுடைய 3 புறங்களையும் எரித்தார். மறுவலார் புறங்கள் 3 மாட்டிய பகையராய் பரவுவார்க்கு அருள்கள் செய்து. பரவுதல் அது பிரேயர்.
துதித்தல். பரவுதல் என்பது பிரேயர். பிரேயர் என்று சொல்லுவது எல்லா சமயங்களிலுமே இந்த பிரேயர் என்று சொல்லக்கூடியதை பூசை இல்லை. பூஜை என்று சொல்லுவது வழிபாடு. இந்த பரவுதல் என்று சொல்லுவது பிரேயர், சின்சியர் பிரேயர். அந்த பிரேயரில் இந்த ஆன்மா முழுமையான சரண் புகுதல், தன்னை இழத்தல், தன்முனைப்பை இழத்தல், தன் செயலை இழத்தல், இப்படி இழந்து நின்று அந்த அதுக்கு பேர் தான் பரவுதல்னு பேர். பரவுதல் என்று சொல்லுகிற பொழுது பொதுவாக வழிபாடு செய்து என்று துதித்து இல்லை, பிரேயர். அது பிரேயர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவதை தமிழிலே பரவுதல் என்று நாம் சொல்ல வேண்டும். பார்க்க போனால் அந்த பரவுதல் என்று சொல்லுவதிலே தன்முனைப்பு இல்லாமல் தன்னை இழத்தல். அவர்களுக்கு அருள்கள் செய்வாராம், அவர்தான் இந்த பருப்பதம் நோக்கினார் என்று சொல்லுகிறார். அருள் நோக்கினார், பருப்பத நோக்கினாரே என்று சொன்னால் பருப்பதத்திலே அருள் நோக்கை உடையவராக விளங்குகிறார். பருப்பத நோக்கினார் என்று சொன்னால் பருப்பதத்திலே இருக்கக்கூடிய அருள் நோக்கினார். திருக்காலத்தில் மலை மேலே இருக்கிறார் சாமி. அப்போ அந்த மலை மேலே ஏறுகிறார். நாணன் முன்னால் போக பின்னால் ஏறுகிறார் திண்ணனார். அவருக்கு மலை மேலே இருக்கிறவர் அருள் நோக்கு செய்தார், அருள் நோக்கம் செய்தார். அது சைவ சித்தாந்தத்தில் சத்திரிவாதம் என்று அதனை சொல்வார்கள். திருவருள் பதிதல். இந்த பருப்பதம் நோக்கினார் என்று சொல்லுவதும் இந்த அருள் நோக்கம் உடையவராக விளங்குகிறார். பருப்பதத்திலே அருள் நோக்கினார், அருள் நோக்கத்தை உடையவராக வருகிறவர்களுக்கு. அதனால தான் அங்கே அத்தனை பேர் கிண்ணறர், விஞ்சையர், விண்ணவர் எல்லாருமே வருகிறார்கள் என்று, நாகர் என்று எல்லோரும் வருகிறார்கள். நலம் பெறுதல் எப்பொழுதும் அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள். ஸ்ரீசைலம் எப்பவும் கூட்டம் இருக்குது. நம்ம கூட்டமும் பெருங்கூட்டமாக இருக்குது ஸ்ரீசைலம். அவசியம் எல்லாரும் போய் பார்க்கணும். சின்ன மூர்த்தம்தான், அழகாக இருக்குது, அற்புதமான மலை. அங்கே அதை அவசியம் போய் பார்க்கணும், தரிசனம் பண்ணணும். அப்படி ஒரு அதில் அருள் நோக்கம் உடையவராக நம்ம போன அவர் பார்த்தாருன்னா போதும், அவர் அருள் நோக்கம். எவ்வளவோ பிரச்சனை, நம்ம பிரச்சனை தீர்ந்துடும் அவருடைய அருள் நோக்கு செய்தால். அதை இங்கே குறிப்பிடுகின்றார். கட்டிட்ட தலை கையேந்தி கனலெறியாடி சீறி சுட்டிட்ட நீரு பூசி சுடுபினக்காடராகி விட்டிட்ட வேட்கையார்க்கு வேறிருந்தருள் செய்து பட்டிட்ட உடையராகி பருப்பத நோக்கினாரே. ஸ்ரீபெரும்பதத்தில் இருக்கிற பெருமானுக்கு பட்டு உடை உடுத்துவார்களாம். பட்டு உடை உடுத்துவதிலே அங்கே சிறப்புடையவராக இருக்கிறார் என்று. சாமி போன நேரத்தில் பட்டு உடுத்திருந்தாங்களோ என்னவோ தெரில, அவருக்கு பட்டு வஸ்திரம். அதனால தான் பட்டிட்ட உடையர் என்று சொல்லுகிறார். பட்டிட்ட உடையர், உடைனா பட்டினாலே தன்னுடைய உடைகளை அணிந்து கொண்டிருக்கிறவராகி அவர் அங்கே பருப்பதத்தில் நோக்கினார், அருள் நோக்கினரை அருள் நோக்கை உடையவராக விளங்குகிறார். அவர் யாருன்னு கேட்டா அங்க இருக்கிற அருள் செய்கிறவர். கட்டிட்ட தலை கையேந்தி, கட்டி இட்ட என்று சொன்னால் அதுக்கு பொருள் எழுதும்பொழுது முதல்ல சேர்ந்திருந்து பிறகு பிரிந்த தலை. இப்போ தலை தனியாக வந்துருச்சு இல்லை, முதல்ல கட்டி வச்சுருந்தாங்க, இப்போ தனியாக பிரிஞ்சிருச்சு. அந்த தலை, கட்டிட்ட தலை, உடம்பிலிருந்து கட்டு அறுபட்டு தனியாக வந்த தலை, அதை கையில் ஏந்தி இருக்கிறார். பிரம்மகபாலம் தான் அவர் ஏந்தி இருக்கிறது. அதை தலையிலிருந்து எடுத்துட்டார். அவர் பிரம்மனுடைய 5 தலைகளில் ஒரு தலை. தலை கையேந்தி கடல் எரியாடி,
கனல் என்று சொல்லுகிறது கொழுந்து விட்டு எரிகின்ற கனலிலே ஆடுகின்றவர். சீறி சுட்டிட்ட நீரு பூசி இடுகாட்டு சாம்பலை எடுத்து பூசிக்கொண்டிருக்கின்றார். சுடுபின காடர் ஆகி எங்க இருப்பிடம்னு கேட்ட காடு. எந்த காடு? பிணக்காடு, பிணத்தை சுடுகின்ற காடு, சுடுபின காடு. அதுதான் சுடுகாடுன்னு ஆயிப்போச்சு. சுடுபின காடு தான் சரியான வார்த்தை. சுடுபின காடு. அந்த காட்டை அவர் அட்ரஸ் எங்க கேட்டா சுடுபின காடு. எந்த ஊர்ல அவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா கோயில் பேரை சொல்றத விட சுடுகாட்டு பேரை சொல்லலாம், நிச்சயமா அங்க இருப்பார். ஏன்னா கோயில்னா நடை எப்போ திறக்கும் சாத்துன்னு தான் சொல்லிட்டு இருக்கணும். இடுகாட்டில் இங்கே நடை சாத்திட்டா அங்கே பார்க்கலாம், ராத்திரி ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார் இடுகாட்டில். சுடுபிட காடராகி விட்டிட்ட வேட்கையார்க்கு வேறிருந்து அருள்கள் செய்து. விட்டிட்ட வேட்கையார் என்று குறிப்பிடுகின்றார். விட்டுவிட்ட வேட்கை, வந்து பற்றிய வேட்கைகளை எல்லாம் விட்டுவிட்ட வேட்கை. விட்டிட்ட வேட்கை என்று சொல்லுவது, நான் எதையெல்லாம் திறந்தேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, நான் இம்பாலா காரை திறந்தேன், BMW காரை திறந்தேன், இதெல்லாம் எப்போ வச்சுருந்தீங்க? இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்லை. ஏரோப்ளைனை திறந்தேன், என்னடா இருக்கிறத விடுறது தான் துறவு. இருக்கிறத விடுறது துறவு, இல்லாததை விடுறது என்ன துறவு? இல்லையே. அதனால விட்டிட்ட வேட்கை என்று சொல்லுகிறார். இருந்து தம்மிடம் உரிமையாக இருந்து அதனை விட்டுட்டவர். தனக்கு உரிமை பொருள் ஏதாவது ஒன்று இருக்குமானால் அதனை, அந்த உரிமையை இழத்தல் தான் விட்டிட்டல். ஏற்பகை நாயனார் தனக்கு இருக்கிற உரிமை எதிலையும் கிடையாது என்று இந்த விட்டிட்ட வேட்கையாராக இருந்தார். விட்டிட்ட வேட்கை என்று சொன்னால் உரிமை, தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அடியார்க்கு உரியன என்ற எண்ணத்திலே இருந்தார். யாதும் ஒன்று என்பால் உளதாகின் அது அடியார்க்கு உரியது என்று அவர் வாழ்ந்தவர், அந்த இயற்பகை. ஆகையினால அப்படி இருக்கிறவங்களுக்கு அவர் அருள் செய்வார்னு சொல்லல, வேறு இருந்து அருள் செய்வார்ன்னு. இந்த வேறு இருந்து என்று சொல்லுவது ஒரு சிறப்பான முறையிலே அருள் செய்வார். இப்ப துறவு பூண்டுவாருக்கு தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்காக தன் மீது கொண்ட பற்றினாலே மற்றவற்றை விட்டவர்கள் மட்டுமல்ல, அந்த விட்டிட்ட வேட்கை யாருக்குன்னு, அந்த வேட்கை என்பது ஆசை, பற்று, அதனை விடுகிறவர். கையில் வச்சிருப்பார். இப்போ மணிவாசகர் முதலமைச்சர் பதவி வச்சிருந்தார், அவர் அதை கையில் தான் இருந்தது. ஆனால் வேட்கையை விட்டிருந்தார். பதவியை விடல, வேட்கையை விட்டிருந்தார். என்னிடம் எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதன் மேல் இருக்கக்கூடிய வேட்கையை நான் விட்டிருக்க வேண்டும். ஒரு பொருள் என்னிடம் இருப்பதனாலே நான் அதனை நுகர்ந்து இருக்கிறேன் என்று அர்த்தம் இல்லை. பொருள் இருப்பதனாலே துறவு இல்லை என்று சொல்லிவிட முடியாது. பொருள் இருந்தும் இல்லாமல் மணிவாசகரை விட சிறந்த துறவி யார் இருக்க முடியும்? அத்தனையும் இருந்து சிவபெருமானை பற்றி கொண்டிருந்தார். அவர் தான் விட்டிட்ட வேட்கையார். அந்த மாதிரி விட்டிட்ட வேட்கையாருக்கு தனிப்பட்ட முறையில் அருள் செய்வார். தானே வந்து அருள் செய்தார், வேறு இருந்து அருள் செய்தார். வேறாக இருந்து, அவருக்கு மணிவாசகருக்கு குருவாக வந்து அருள் செய்தாரா இல்லையா? ஆகையினாலே ஒருவர் ஒரு பொருளை வைத்திருக்கிறார் என்பதனாலே அவர் போகி என்று சொல்லிவிட முடியாது. ஒருவர் மனைவியோடு வாழ்ந்தார் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்ங்கிறதுனால அவரை போகி
என்று சொல்லிவிட முடியாது. அவர் அந்த வேட்கை. இப்ப சுந்தரர் ஒரு மனைவி இல்லை, 2 மனைவிகள். அவரை பற்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய தெய்வ சேக்கிழார் நீத்தாரும் தொடர்வரிய நெறி நின்றார் என்று சொல்லுகிறார். நீத்தாருன்னா துறவிகள். துறவிகள் துறவு வாழ்க்கை போடுகிறவர்கள் துறவிகள் தொடக்கூட முடியாதான். சுந்தரமூர்த்தி சாமியுடைய அந்த துறவு நிலையனர் எப்படிங்க? நீத்தாரும் தொடர்வரிய நெறி நின்றார். கார் வச்சிருக்கலாம், பங்களா வச்சிருக்கலாம், செல்வம் வச்சிருக்கலாம், எவ்வளவு வேணா வச்சிருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கணும்? பேங்க்குக்கு போறோம், கேஷியரை பார்க்கிறோம், சுத்தி வர பணம் 500 ரூபா கட்டு, 200 ரூபா கட்டு, 100 ரூபா கட்டு, கட்டு கட்டா 500 ரூபா கட்டு. இவ்வளோ இருக்க அவருக்கு அவ்வளோத்து மேலேயும் ஆசை இருக்குமா? இருக்காது. சுற்றி அத்தனையும் இருந்தும் அவர் பற்றற்றவராக இருப்பார். ஏன்னா தெரியும் அவருக்கு அதில் உரிமை இல்லைன்னு. அதுபோல் வைத்திருந்தாலும் தனக்கு உரிமை, ஒரு கேஷியர் போல் நாம் இருக்கணும். இதுக்கெல்லாம் நமக்கு உரிமையே கிடையாது. இது இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது, இதை கொடுக்கலாம், வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். வரவங்களுக்கு கொடுக்கறது, கொடுத்தா வாங்கி வைக்கிறது, இது செய்யலாம். ஆனால் அத்தனைக்கு உரிமை நமக்கு கிடையாது. இதுபோல தான் இந்த உலகத்திலேயும் இருக்கிறார்கள். சுந்தரர் அவரை சொல்லுகிற பொழுது, அதனால் இல்லறத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய துறவு பூண்டவர்களை பார்த்தல் கடினம். அது மாதிரி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சித்தியார்லேயே அதை பற்றி பேசுகிறார். அவருக்கு வேறு இருந்து அருள் செய்வார். அதனால தான் விட்டிட்ட வேட்கை என்று சொன்னாரே தவிர விட்டிட்ட செல்வம் என்று சொல்லவில்லை. விட்டிட்ட செல்வமுடையாருக்கு, செல்வத்தை விட்டவருக்கு, போகங்களை விட்டவருக்கெல்லாம் சொல்லலை, விட்டிட்ட வேட்கை என்று குறிப்பிடுகின்றார். வேறிருந்து அருள் செய்து பட்டிட்ட உடையராகி பருப்பத நோக்கினாரே. கையராய் கபாலம் ஏந்தி காமனை கண்ணார் காய்ந்து மெய்யராய் மேனி தன்மேல் மெய்யராய் மேனிதன் மேல் விளங்கு வெண்ணீரு பூசி உய்வராய் உள்குவார்கட்கு வகைகள் பலவும் செய்து பையரா அறையில்லார்த்து பருப்பதம் நோக்கினாரே. கையராய் கபாலம் ஏந்தி காமனை கண்ணால் காய்ந்து மெய்யராய் மேனி தன்மேல் விளங்கு வெண்ணீர் பூசி உய்வராய் உள்குவார்கட்கு வகைகள் பலவும் செய்து அத வகைகள் பலவும் செய்துன்னு பிரிக்கலாம், ஓய்கைகள் பலவும் செய்து என்றும் பிரிக்கலாம். அப்படி பல்வேறு விதமான அந்த சிறப்புகளை செய்கிறார். உய்வராய் உள்குவார்கட்கு உவகைகள் பலவும் செய்து பையராரை இல்லார்த்து பருப்பதம் நோக்கினாரே. கையில கபாலம் ஏந்தி இருக்கிறார். பிச்சை எடுக்கிறவர்கள் பாத்திரம் எப்போ கையில் வச்சிருக்கணும், வச்சிருப்பாரா அவர். காமனை கண்ணால் காய்ந்து நெற்றிக்கண்ணினாலே மன்மதனை எரித்தார்.
மெய்யராய் மெய்ப்பொருள் நானே, மற்றவையெல்லாம் இந்த சாம்பலாகி போகும் என்று வெந்நீரை தன் மேனியிலே பூசி காட்டுகிறார். மேனி தன்மேல் விளங்கு வெந்நீர் பூசிய மெய்யராய் அப்படியும் சொல்லலாம். தன்னுடைய மேனி தன்மேல் வெந்நீர் பூசி விளங்குகின்ற மெய்யராய், வெள்ளிய நீர் பூசிய மெய்யராய் உடையவர். உய்வராய் உள்குவார்கட்கு உவகைகள் பலவும் செய்து. உய்வராய் உள்குவார்னர், உள்குவார் என்று சொல்லுகிறவர் பெருமானை தாம் உய்ய வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றவர்கள். உய்வதற்கு உரியது உயிர். ஆன்மாவுக்கு உயிர் என்று பெயர் வந்தது எந்த சொல்லின் அடிப்படையில்? உய்வதற்கு உரியது. அந்த உய்வதற்குரிய உயிர்கள் உய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திலே ஈசனை அணுகுதல் வேண்டும். மேலும் மேலும் பிறப்புகளை பெருக்கிக் கொள்ளுகின்ற பற்றுகளை வளர்ப்பதற்காக ஈசனை அணுகுதல் அது பிறப்பைத்தான் பெருக்கும். அப்படி பெருமானை விரும்புகிறவர்கள், வேண்டுகிறவர்கள், பிரபஞ்ச சம்பந்தமான செய்திகளை வேண்டும் என்று கேட்கிறவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு உள்ளாவார்கள். பெருமானே, பிறப்பு நீங்க வேண்டும், நான் உய்ய வேண்டும் என்று உள்ளே உள்குவார்களுக்கு உவகைகள் இன்பங்கள் பலவற்றையும் செய்கின்றார். உவகைகள் பலவும் செய்து, வகைகள் பலவும் என்று சொல்லுகிற பொழுது பல்வேறு விதமான ஏற்றங்களை தருகிறார். அந்த ஒவ்வொரு நிலையிலேயும் அந்த உயிரை உய்வதற்கு படிநிலைகளிலே அதனை ஏற்றி செல்லுகிறார். இன்பங்கள் பலவும் செய்து என்றார். படமெடுத்து ஆடுகின்ற பாம்பை தன்னுடைய இடையிலே கட்டியிருக்கின்ற பெருமான் பருப்பதம் நோக்கினார் என்று குறிப்பிடுகின்றார். வேடராய் வெய்யராகி வேழத்தின் உரிவை போர்த்து ஓடராய் உலகமெல்லாம் உழிதர்வர் உமையும் தாமும் காடராய் கனல் கையேந்தி கடியதோர் விடை வேல் கொண்டு பாடராய் பூதம் சூழ பருப்பதம் நோக்கினாரே. வேடராய் வருவார். அவர் அர்ஜுனனுக்கு வேடராத்தான் வந்தார் பெருமான். வலங்கனா வருவார். பிறகு குதிரை வீரனாக வருவார். இப்படி அவர் பல்வேறு வேடங்களை பூணுகின்றவர் தான் வேடராய். வேடுவராய் வந்தார் என்று சொல்லலாம். பல வேடங்களை எடுத்தவராய் வந்தார் வேடராய். சுந்தரமூர்த்தி சாமிக்கு வந்திருக்கிறாரு, மணிவாசகருக்கு வந்திருக்காரு. பல வேடங்களை எடுத்தவராய். கூலியாளா வந்திருக்காரு வந்திக்கு. இப்படி வேடராய் வெய்யராகி வேடத்தின் உரிவை போர்த்து சிறந்து தம்மை கொல்ல வந்த யானையின் தோலை உரித்து போர்த்தினார். அப்பொழுது சிறந்து நின்றார் வெய்யராகி. கொடுமையாக தம்மை தாக்க வந்த யானையை கடிது நீக்கினார். ஓடராய் உலகம் எல்லாம் உழித்தருவர். கையிலே ஓட்டை எடுத்துக்கொண்டு உலகமெல்லாம் சுற்றி வருவார். உமையும் தாமும் காடராய், உமையோடு சேர்ந்து இடுகாட்டிலே வாழ்கின்றவர். அப்பொழுது கடல் கையேந்தி நிற்கின்றவர். கடியதோர் விடைமேல் கொண்டு ரிஷபாரூடராக வருகின்றவர். பாடராய் பாடியும் ஆடியும் பூதங்கள் சூழ இருந்தவர் இந்த பருப்பதத்திலே அருள் நோக்குடையவராக இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து 7வது பாடல்ல மேகம் போல் மிடற்றராகி வேழத்தின் உரிவை போர்த்து
ஏகம்பம் மேவினார்தாம் இமையவர் பரவியத்த கம்பர் கடராகி கடியதோர் விடையொண்டேரி பாகம் பெண் உருவமானார் பருப்பத நோக்கினாரே. மேகம் போல் மிடற்றராகி மேகம்னா கார்மேகம், கரிய மேகம். அந்த கருமை நிறமுடைய அந்த மிடரு எதனால் வந்தது? நஞ்சை உண்டது. ஏன் நஞ்சை உண்ண வேண்டும்? ஆலகால விஷம் வந்தது. ஏன் அதை போய் இவர் உண்டார்? தேவர்கள் வேண்ட உண்டார். ஏன் தேவர்கள் வேண்டினார்கள்? பார்க்கடல்ல அமுதம் பெற வேண்டும் என்பதற்காக. அப்ப மற்றவர்கள் நன்மை பெறுவதற்காக இவர் விடத்தை ஏற்றார். மேகம்போல் மிடற்றராகி வேளத்தின் உரிவை போர்த்து, யானையினுடைய தோலை எடுத்து போர்த்தி ஏகம்பம் மேவினார்தாம், கச்சி அகம்பத்திலே பொருந்தி இருக்கின்றார், விரும்பி இருக்கின்றார், மகிழ்ந்து இருக்கின்றார். இமையவர் பரவியத்த கம்பர், கம்பர்னா பற்றுக்கோடு, காண காத்தராகிய பற்றுக்கோடு. யாருக்கு? இமையவர்களுக்கு. பரவியத்த அவர்களுக்கு காத்தராகிய ஒரு பற்றுக்கோடாக விளங்குகிறார் அவருடைய திருவடி. கழறராகி என்று சொன்னால் கடல் உடையவராகி, கடியதோர் விடை ஒன்றேரி பாகம் பெண்ணுருவமானார் பருப்பத நோக்கினாரே. கம்பர் கடராகி கடியதோர் விடை ஒன்றேரி பாகம் பெண்ணுருவமானார் பருப்பத நோக்கினாரே. ஒரு பாகத்திலே அம்பாளை கொண்ட உருவம் அம்மையப்பர் வடிவம். எந்த சமயத்திலையும் கிடையாது, எந்த மதத்திலையும் கிடையாது. இந்த அம்மையப்பர் உருவங்கிறது சைவ நெறியில் மட்டும்தான் அம்மையப்பர். அதுதான் அருவுருவமாக இருக்கும்போது சிவலிங்கம், உருவ நிலையில் அம்மையப்பர். சிவலிங்கம் தான் அம்மையப்பர், அது அரு உருவ நிலையில். அருவ நிலையில் வெளி, அதில் இரண்டும் அருவமாக கலந்துருக்கும், இல்லை அரு உருவமாக கலந்துருக்கும், இதில் உருவத்திலே கலந்துருக்கும். ஆக சொரூபத்தில் இருக்கிறது தான் அருவம், அரு உருவம், உருவம் எல்லாத்துலேயும் வரும். ஆகையினாலே அப்படி பிரிப்பற்ற நிலையிலே இருக்கின்ற, தன்னுடைய அருள் பிரிப்பற்ற நிலையிலே இருப்பதை காட்டுவதற்கு பாகம் பெண், ஒரு பாகம் பெண் உருவமாக இருக்கின்றார். ஆனார் பருப்பத நோக்கினார் என்று குறிப்பிடுகின்றார். காத்தலை செய்கின்ற பற்றுக்கோடாக விளங்குகின்ற திருவடியை உடையவராக இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து பேரிடர்பிணிகள் தீர்க்கும் பிஞகன் எந்தை பெம்மான் காருடை கண்டராகி கபாலம் ஓர் கையில் ஏந்தி சீருடை செங்கண் வெள்ளேறு ஏறிய செல்வர் நல்ல பாரிடம் பாணி செய்ய பருப்பதம் நோக்கினாரே. பாணி பாட்டுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. இந்த தாளம் என்று சொல்லுவதை ஒரு ஆய்வாக சொல்கிறாங்க. அது நம்ம யோசிக்கணும். காலில் போடுறது தான் தாளம். இப்போ நாதஸ்வரம் வசிக்கிறவங்கெல்லாம் ரெண்டு கையிலையும் அவர்கள் காலை பார்த்தா தாள்லேயே அப்படி தாளம் போடுவாங்க. அது தாளில் போடுவது தாளம், கையில் போடுவது பாணி என்று சொல்லுகிறார். கையிலே இடுகிற தாளம் பாணி. பாணிங்கிறது கைங்கிறது நல்ல செய்யும், உங்களுக்கு தெரியும். பாணிங்கிறது பாணி கிரகணம் அப்படின்னு சொல்லுவார்கள். கோதண்டபாணி, சக்கரபாணி, தண்டபாணி, இதெல்லாம் என்ன குறிக்கிறது? அந்த பாணி திருக்கரத்தில் ஏந்தியது.
பொதுவாக பாணி என்று சொல்லுவது கை தாள். இந்த கையிலே இடுகின்ற அந்த ஒத்தறுத்தல், அதுக்கும் தாளம்னு பேர் பொதுவாகவே வந்துருச்சு, பொது பேராக வந்துருச்சு. இந்த பூதங்கள் எல்லாம் அது தாளத்தோடு பாடுகிறதுனால பாட்டுக்கு அது ஆகு பெயராக கூட சொல்லியிருக்கலாம். எனவே பாரிடம் என்றால் பூதகணங்கள் பாரிடம் பாணி செய்ய, அவைகளெல்லாம் பாடல்களை செய்ய அவர் வெள்ளேறி ஏறிய செல்வர் நல்ல பாரிடம் பாணி செய்ய, எப்பொழுதும் பூதங்கள் பாட இவர் ஆட எப்பவும் விழாவாத்தான் இருக்கும். அங்கே பேரிடற்பிணிகள் தீர்க்கும் பிஞகன் எந்தை பெம்மான். பிணிகள், இடர்பிணிகள், பேரிடற்பிணிகள். பேரிடர் என்று சொன்னால் டிசாஸ்டர், அழிவு. கிட்டத்தட்ட அந்த அழிவு நிலையில் இருக்கக்கூடிய நோயை நீக்குவார். பிணிகள் அழிவை தரக்கூடிய அந்த நோய்களை நீக்கக்கூடியவர். பிணி என்றால் பல்வேறு விதமான வினை நோய்கள், அவற்றை தீர்க்கக்கூடியவர் பெருமான் தான். எனவே பேரிடர் பிணிகள் தீர்க்கும் பிஞகன் தலைக்கோலமுடையவன் எந்தை பெம்மான். நாம் பேரிடர் வந்தவுடனே அவரை சாரக்கூடாது. அவரை சார்ந்து இருக்கிற பொழுது நம்மை சார வர பேரிடர்கள் தீர்க்கப்படும். எப்பொழுதும் சார்ந்து இருக்க வேண்டும். காருடை கண்டராகி, கருத்த கண்டமுடையவராகி, கபாலமோர் கையில் ஏந்தி, கபாலத்தை தன்னுடைய கையிலே ஏந்தி கொண்டு இருக்கிறார். சீருடை செங்கண் வெள்ளேறு ஏறிய செல்வர், சிறப்புமிக்க சிவந்த கண்களை உடைய வெண்மையான ரிஷபத்தின் மேலே ஏறிய செல்வர், அருட்செல்வர். நல்ல பாரிடம் பாணி செய்ய பருப்பதம் நோக்கினாரே. இந்த திருப்பருப்பதத்தில் அவர் அருள் நோக்கம் செய்வதற்காக வந்திருக்கிறார். அப்பெருமான் பேரிடர்பிணிகள் தீர்க்கின்ற பிஞகன். ஆகையினாலே நாம் அவரை சென்று அடைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அங்கன்மால் உடையராய ஐவரால் ஆட்டுணாதே, உங்கன்மால் தீரவேண்டில் உள்ளத்தால் உள்கி எத்தும், செங்கன்மால் பரவி எத்திச் சிவனென நின்ற செல்வர், பைங்கண் வெள்ளேறு அதியேய் பருப்பத நோக்கினாரே. செங்கன்மால் பரவி எத்தி, செங்கன்மால் என்று சிவந்த கண்களை உடைய திருமால், செங்கன்மால் சிவந்த கண்களை உடைய மால், அவர் பரவுதலும் ஏத்துதலும் செய்து சிவனை கண்டார். சிவனை பரவி ஏத்தி அவருக்கு சிவனென நின்ற செல்வர் என்று சொன்னார். மால் செல்வர், மால் செல்வருக்கு செல்வராக விளங்கியவர் சிவன். அந்த செல்வம் மாலால தர முடியாது, சிவத்தால தான் தர முடியும். அது அருட்செல்வம். எனவே சிவன் என நின்ற செல்வர், மங்களமாய் நின்ற செல்வர். சிவன் என நிற்றல் என்னால் மங்களமாக நின்ற செல்வர். இவர் திருமால் பரவி ஏத்தி காண முடியவில்லை என்று தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு பரவி ஏத்தி வழிபாடு செய்து பல இடங்களிலும் கண்டிருக்கிறார். அப்படி ஒவ்வொரு அவதாரத்திலேயும் தரிசனம் செய்திருக்கிறார். அப்படி சிவன் என நின்ற செல்வர் திருமாலுக்கு எப்பொழுதும் அவருடைய மருளை நீக்கி அருளை வழங்குகின்ற செல்வர், சிவனென நின்ற செல்வர். பைங்கண் வெள்ளேறு அதி ஏறி, பசிய கண்களை உடைய வெண்மையான ரிஷபத்தின் மேல் ஏறி பருப்பதம் நோக்கினாரே. இந்த திருப்பருப்பதம் என்ற இடத்திலே அருநோக்கமுடையவராக விளங்குகின்றார். நீங்கள் அங்கன்மால் உடையராகி, அந்த மயக்கத்தை தரக்கூடிய
இந்த மாய வாழ்க்கையில நீங்கள் ஐவரால் ஆட்டுணாதே. அந்த அங்கன்மால் என்று சொன்னால் உடம்பிலே தானே அந்த ஐவரும் இருக்கிறார்கள். அங்கன்மால் உடைய என்று சொல்லுவது இந்த உடம்பிலே மயக்கத்தை தரக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஐவரும் உங்களை மயக்கத்தில் ஆழ்த்துகிறார்கள். ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உணதிருதால் சேர ஒட்டார், ஐவர் செய்வது என் யான் என்று அருணகிரிநாதர் கேட்கின்றார். ஆகவே அந்த அங்கன் என்று சொன்னால் அவ்விடத்திலேன்னு அர்த்தம். உடம்பாகி அவ்விடத்திலே, இங்கன் இங்கேன்னு அர்த்தம், அங்கன் அவ்விடத்திலே. அந்த இடத்துல உடம்பாகி அவ்விடத்திலே மாலுடையராய மயக்கத்தை தரக்கூடியவராக இருக்கக்கூடிய ஐவரால் ஆட்டுடரார். அந்த 5 பேர்களாலே நீங்கள் சிக்கி தவித்து அவர்களுடைய வசத்திலே மாட்டிக்கொண்டு சிக்கல் உறாமல் உங்களுடைய மயக்கம் நீங்கி நீங்கள் தெளிவு பெற வேண்டும் என்று கருதினால் இந்த பருப்பத நோக்கினாரை உள்ளத்தால் உள்கி ஏத்தும். உள்ளத்தினாலே உள்கி ஏத்தும், கைகளினாலே தொழுது ஏத்தும், தலையாலே வணங்கி ஏத்தும். இதையெல்லாம் தாண்டி உள்ளத்தால் உள்கி ஏத்தும். உள்ளத்திலே கொண்டு வைத்து தியானித்து நிற்பீர்களே ஆனால் உள்ளத்திலே வைத்து, அதான் ரொம்ப முக்கியம். புறத்தே நாம் இந்த கருவிகளை கொண்டு கரணங்களை கொண்டு செய்வதை காட்டிலும் சிந்தனைகளை நிறுத்துவது தான் வழிபாட்டில் மிக முக்கியம். சிந்தனை நிந்தனை காக்கி நாயினேன் தன் கண்ணினை நிந்திரு பாதம், அதுதான் கஷ்டம். கையை பாட்டுக்கு பூவை போடணும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், பிரமாதமாக நடக்கும். இதை கொண்டு போய் நிறுத்துன்னா தான் இருக்கிறதுலையே டிஃபிகல்ட். மனசை நிறுத்து, மனசு அங்கே இருக்கா அப்படின்னு நிறுத்தி செய்கிற பூசை, அதுதான் உள்ளத்தால் உள்கி ஏற்றுதல். நீ ஏற்றுனேன்னா 5 பேர் உன் கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க. நீ அப்படி செய்யலைன்னா 5 பேர் கண்ட்ரோலில் நீ இருப்ப. இந்த 5 பேரும் சொல்கிறது தான் உண்மைன்னு நினைப்ப. அந்த மயக்கம் தீரவே தீராது. ஆகையினாலே நீ அதனை செய்வாயாக என்று குறிப்பிடுகின்றார். நிறைவாக அடல் விடை உறுதியாகி அரக்கன் தோள் அடர ஊன்றி கடலிடை நஞ்சம் உண்ட கரையணி கண்டனார்தாம் சுடர்விடு மேனி தன்மேல் சுண்ண வெந்நீர் பூசி படர் சடை மதியம் சேர்த்தே பருப்பத நோக்கினாரே. அவற்றை என்னென்னலாம் இருக்கு என்று சொல்ல வருகிறவர் அந்த செய்தியையும் சொல்லுகிறார். 10வது பாடல்ங்கிறதுனால ராவணனை பற்றிய குறிப்பு வரணும் இல்லை. அதனால அரக்கன் தோள் அடர ஊன்றி, அவனுடைய 20 தோள்களும் மலையின் கீழே நசுங்கும்படியாக ஊன்றி அவன் ஆணவத்தை அழித்தார், வலியை அழித்தார். அவரு ஒரு பெரு விரல் அப்படி லேசா பிரஸ் பண்ணாரு, மலை அமுங்கிருச்சு. ஒரு விரல் அப்படி அமுத்துறாரு, மலையை தூக்கியிருக்கான், அமுத்துனாரு. உள்ளே போய் தூக்கலான்னு போனவன் மாட்டிக்கிட்டான், உள்ளார வீச்சு வச்சுருங்க. ஒரு விரலுக்கே இவ்வளோ வலிமைன்னா இந்த உடம்புக்கு எவ்வளோ வலிமை இருக்கும். ஒரு மலையவே அழுத்துற அளவுக்கு அந்த வலிமை இந்த விரலுக்கு உடம்புக்கே இவ்வளோ பெரிய வலிமை உரிய உடம்ப இந்த ரிஷப தாங்குது. அதைத்தான் சொல்லுகிறார். அடல் விடை ஊர்தி ஆகி, விடை ஊர்தியாகி. அடல் என்று சொன்னால் வலிமை மிக்க விடை. அந்த வலி அந்த விடைக்கு எப்படி அவ்வளோ வலிமை வந்தது? சிவபெருமான அது அறம். எனவே அறம் சிவத்தை தாங்கும், ஆணவம் சிவத்தால் தாங்க முடியாது, சிவத்தினுடைய வெயிட்டை தாங்க முடியாது.
அறத்தோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் சிவத்தை தாங்கக்கூடிய அவர் லேசாயிடுவார். ஆணவத்தார்க்கு அவர் வலிமையுடையவராக அழுத்துவார். இதைத்தான் அந்த விடையின் மேலே ஊறுகிற பொழுது அந்த விடை எப்படி அவர் சுலபமாக தாங்குது, அம்மையப்பரா தாங்குது. அரக்கன் தோல் அடர ஊன்றுவர் அவர் தான். கடலிடை நஞ்சம் உண்ட கரைகணி கண்டனார்தாம். கடலிடை நஞ்சம் உண்ட கரையணி கண்டனார். கடலில் பார்க்கடல், அந்த கடல்கிறது, அதில் நஞ்சு வந்தது. அந்த நஞ்சத்தை உண்ட கரையணி கண்டனார். அந்த நஞ்சத்தை உண்டதுனால அவர் கரை வந்தது. கரையை அணியாக பூண்டு கொண்டார். கரையை அணியாக அழகாக ஆபரணமாக பூண்டு கொண்டார். மற்றவர்களுக்கு இப்படி உபகாரம் செய்ததை பூணாக கொள்ள வேண்டும். கண்டனார்தாம். சுடர்விடு மேனிதன் மேல் சுண்ணவெண்ணீர் பூசி, பிரகாசிக்கின்ற ஒளிமிக்க தன்னுடைய உடம்பின் மேலே இந்த சுண்ண வெந்நீர் திருநீற்றை பூசி அந்த படர்கின்ற சடையில் மதியம் சேர்த்தி, படர்கின்ற சடை அதிலே மதியம் சேர்த்தி விளங்குகின்ற பெருமான் பருப்பதம் நோக்கினார். ஏன்னா அந்த மதியத்தை அந்த சடையிலே சேர்ப்பதற்கு அருள் நோக்கு இருந்ததுனால தானே சேர்த்தார். இல்லைன்னா சேர்த்துருப்பாரா? அடைக்கலம் கொடுக்குற பொழுது அதை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிற அடைக்கலம். மற்றவர்கள் போல் அடைக்கலம் என்பதல்ல, சாமி கொடுக்குற அடைக்கலம் உச்சத்தில் சேர்ப்பது. அப்படி அந்த படர் சடையில் மதியம் சேர்த்தது போல அவர் அருள் நோக்குடையவர். அந்த அருள் நோக்குடையவர் பருப்பதத்தில் இருக்கிறார். சென்று துதியுங்கள், பரவுங்கள், ஏத்துங்கள் என்று சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார். நம்முடைய ஞானத்திரள் சார்பாக திருவாசகம் வரலாற்று முறையில் என்கிற நூல் வெளியே வந்திருக்கிறது. 51 பதிகங்களையும் மணிவாசகருடைய வரலாற்றை ஒட்டி அமைத்து இருக்கிறோம். முற்றோதல் எல்லா இடங்கள்லையும் செய்கிறார்கள், ஆனால் வரலாற்று முறையில் அது அமையலை. அவர் எப்படி பாடியிருப்பாரோ அந்த வரிசை இல்லை. இது ஓரளவு அந்த வரிசையில் தான் பாடியிருக்க முடியும் என்கிற ஒரு சான்றுகளோடு இருக்கிற புத்தகம். இதில் வாசிக்கிற பொழுது, இந்த ஆர்டரில் படிக்கிற பொழுது மணிவாசகரோடு நாம் பயணிப்பதும் அந்த அனுபவத்தை நுகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதும் நன்றாக தெளிவாக தெரிகிறது. ஆகையினாலே இந்த வரலாற்று நூல் நீங்கள் தபாலிலே பெற்று நீங்கள் முற்றோதல் செய்கிறவர்களாக இருந்தால் இந்த நூலை வாங்கி நீங்கள் முற்றோதல் செய்து பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பான வேறுபாடு தெரியும் என்று சொல்லி, திருநாவுக்கரசருடைய வரலாறு வெளிவந்திருக்கிறது, படக்கதையாக வந்திருக்கிறது. அதை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. குழந்தைங்களை நீங்கள் சமயத்தின்பால் ஈர்ப்பதற்கு இதை விட சிறந்த வழி கிடையாது. படமாக இருக்கா, அதுங்களுக்கு ஒரே அட்ராக்ஷன். கையில் இந்த புத்தகத்தை வச்சு பார்க்குதுங்க, கதையும் படிக்குதுங்க, அந்த வரலாறும் தெரியுது, நீர் பூசுதுங்க. நீங்கள் சொல்லவே வேண்டாம், அத்தனை நல்ல பழக்கங்களும் விடுகிறது. எல்லா குழந்தைகளுக்கும் வாங்கி தாருங்கள் என்று சொல்லி, ஞானத்திரளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞானத்திரளில் வருகிற ஆர்டிகல்ஸ்க்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அது திருமுறைக்கு நீங்கள் செய்கிற தொண்டு என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து, கமலநாத் சத்சங்கத்திலே வருகிற சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாட்களும் மாலை 7 மணிக்கு திருவாசகம் தொடர் சிந்தனை இருக்கிறது. அங்கே திருவாசகத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். அங்கே அதில் இந்த 3 நாள் சொற்பொழிவு திரு அம்மானை பற்றி நாம் தொடர்ந்து பேச இருக்கிறோம். அன்பர்கள் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.